மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யக்கோரி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லியில் பேரணி. தலைநகரை அதிர வைத்த இளைஞர்களின் போராட்டம். பேரணியாக சென்ற இளைஞர்களை கலைக்க தடியடி நடத்திய காவல்துறையினர். பெண்களை தரதரவென இழுத்துச் சென்றதால் பரபரப்பு. டெல்லியில் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுவீச்சு, தண்ணீர் பீச்சியடிப்பு. நாடாளுமன்ற நுழைவு வாயில் கதவுகள் சிறிது நேரம் மூடப்பட்டதால் தலைநகரில் பதற்றம். போராட்டம் நடத்திய இளைஞர்கள் மீது காவல்துறையினர் கண்மூடித்தனமான தாக்குதல். சீருடையில் நேம் பேட்ஜை கழற்றி வைத்துவிட்டு சமாஜ்வாதி கட்சி எம்பி டிம்பிள் யாதவ் ஆவேசம். இளைஞர்களின் போராட்டத்தை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மாளிகையின் நுழைவு வாயில் மூடல். தலைநகர் முழுவதும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் தீவிரமடைந்திருப்பதால் நடவடிக்கை. டெல்லி ராஜீவ் சவுக் மெட்ரோ ரயில் நிலையத்தில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம். ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மெட்ரோ ரயில் நிலையத்திலும் திரண்ட இளைஞர்கள். पुलिस प्रशासन की नहीं चलेगी। सकते इन लोगों ने जो कि छलांग लगा कर बाहर निकले, ये लोग दरवाजा बंद कर दिया गया है। जनता पार्टी वाले निकल चुके हैं अपनी रफ्तार के साथ जंतर मंतर में कोई न्याय करा। டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரின் போராட்டத்தால் சாலைகள் மூடல். சென்ட்ரல் செக்ரட்டரியேட், ஜன்பாத் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு செல்லும் சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தை முடக்க டெல்லியில் இணையதள சேவை துண்டிப்பு. ஜந்தர் மந்தர் மற்றும் நாடாளுமன்றம் அமைந்துள்ள பகுதியில் துண்டிக்கப்பட்ட இணையதள சேவை. அபிஜித் திப்கே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் புகார். சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரவுவதாக டெல்லி காவல்துறை மறுப்பு. போராட்டத்தை கைவிட 3 நிபந்தனைகளை அமைச்சர் ஜே.பி. நட்டாவிடம் முன்வைத்த கரப்பான் ஜனதா கட்சி பிரதிநிதிகள். கட்சி தலைமையிடம் பேசி முடிவெடுக்க அமைச்சர் அவகாசம் கேட்டதாக கரப்பான் கட்சியின் அசுதோஷ் ரங்கா எக்ஸ் தளத்தில் பதிவு. நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். டெல்லியில் இளைஞர்கள் போராட்டம் தீவிரமடையும் நிலையில் அமித்ஷாவுடன் சந்திப்பு. நாடாளுமன்றத்தை நோக்கி மாணவர்கள் நடத்தும் போராட்டத்தில் பங்கேற்க சோனம் வாங்சுக் விருப்பம். தனது உடல்நிலை நன்றாக இருப்பதாகவும் விடுவிக்க கோரியும் சப்தர்ஜங் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு கடிதம். சோனம் வாங்சுக்கின் மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பிக்க சப்தர்ஜங் மருத்துவமனைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஆணை. சோனம் வாங்சுக்கை தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற அனுமதிக்க கோரி மனைவி கீதாஞ்சலி தொடர்ந்த மனு மீது உத்தரவு. அரசு கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்கள் இளைஞர்களுக்கு துணிச்சலுடன் பாராட்டுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கும் தைரியத்தை அளித்துள்ளன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்னதாக பிரதமர் மோடி பேச்சு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே வீசிய சூறாவளி. எதிர்க்கட்சிகளின் அமளியால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. மேகதாது நீட், அயோத்தி கோயில் விவகாரங்களை எழுப்பி மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளி. அமைதி காக்குமாறு அறிவுறுத்திய சபாநாயகர் ஓம் பிர்லா.
धन संबंधी उल्लेख के समय सदन की मर्यादा तो करते हैं ना हम नहीं रहेगी सदन की परंपरा और प्रतिष्ठा को बनाए रखें। मैं सबको उचित समय देता हूं। संसद की मर्यादा नहीं बनती है प्लीज। மக்களவையில் திமுக உறுப்பினர்களுக்கான இருக்கைகள் மாற்றம். மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பச்சை துண்டு அணிந்து கூட்டத்தொடரில் பங்கேற்ற உறுப்பினர்கள். மின் கணக்கீடு பில்லிங் செயல்முறைகளில் குறைபாடுகளால் அதிக மின் கட்டணம் பதிவு. அசாதாரண பில்லிங் முறைகளால் பொதுமக்களுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நெல்லை மின்வாரிய தலைமை பொறியாளர் அறிக்கை. மின் கணக்கீட்டில் பெரும் குளறுபடி என மின்வாரிய தலைமை பொறியாளரே ஒப்புக்கொண்டிருப்பதாக நயினார் நாகேந்திரன் பதிவு. முதல்வர் விஜய் அரசின் நிர்வாக தோல்வி என கண்டனம். தனியார் அறக்கட்டளை சொத்து என குறிப்பிட்டு பழனி கோயில் நிலம் பத்திரப்பதிவு. சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வரும் நிலையில் கிரையப்பத்திர ஆவணங்களில் அம்பலம். முதல்வர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் வெற்றியடைய வேண்டி அமைச்சர்கள் சிறப்பு பூஜை. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் அமைச்சர்கள் தென்னரசு, ரஞ்சித்குமார் ஆகியோர் வழிபாடு. குழந்தைகள் மட்டுமல்லாமல் பெரியவர்களிடமும் ADHD குறைபாட்டை கண்டறியும் மருத்துவர்கள். பெரியவர்களில் 15இல் ஒருவருக்கு கவனக்குறைவு சிக்கல் இருப்பதாக நிபுணர்கள் தகவல். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தஞ்சை திருவிடைமருதூர் அருகே குறுவை நெற்பயிர்கள் கருகியதாக கதறிய விவசாயிகள். தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. எப்படி கிடக்கு பாருங்க, ரொம்ப மனவேதனையா இருக்கு. உடனடியா வந்த அதிகாரிகள் எங்க மாவட்டத்தை வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை இருமூலை இந்த கிராமத்தை வந்து பாருங்க. வயிறு எரியுதுங்க. அவ்வளவு ஏக்கருக்கு செலவு பண்ணீங்க. வாழ்வாதாரமே எங்களுக்கு வாழ்வாதாரமே இதுதாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க நட்டு பாருங்க, வயிற்றுல இருக்கு. ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்ல. கடலூர் மருவாய் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பட்டியல் எழுத்தர் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம். நெல் மூட்டைக்கு வாங்கும் 50 ரூபாய் லஞ்ச பணத்தில் அதிகாரிகளுக்கும் பங்கு செல்வதாக பட்டியல் எழுத்தர்கள் பகீர் குற்றச்சாட்டு. லோடு மேனுக்கு 20 ரூபாய், லாரி மாமூல் பாத்தீங்கன்னா 15 ரூபா கொடுக்குறோம். ஓகேங்களா. அப்புறம் ஆபீஷியலா பாத்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு மூட்டைக்கு 2 ரூபாய் 1 ரூபாய் இப்படி எல்லாம் நிறைய பேருக்கு ஆபீஷியலா கொடுத்துட்டு இருக்கோம். சில பேர் வந்து விசிட் அப்படி இப்படின்னு வந்துட்டு இருக்காங்க சில அதிகாரிகள். அவங்களுக்கும் நாங்க பணம் கொடுக்க வேண்டிய சூழல் எங்களை நிர்பந்திக்கிறாங்க. திருத்தணி முருகன் கோயிலில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. ஆடி கிருத்திகை தெப்பத்திரு விழாவை முன்னிட்டு ஆட்சியர் அறிவிப்பு. ஈரோட்டில் பிறந்து 14 மணி நேரமே ஆன பச்சிளம் குழந்தையை கொலை செய்த பாட்டி கைது. தனது மகளுக்கு 2வதாகவும் பெண் குழந்தை பிறந்ததால் கொலை செய்ததாக வாக்குமூலம். தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஒரு சவரன் 1,05,200 ரூபாய்க்கு விற்பனை. மால்டோவா நாட்டுக்கு அரசுமுறை பயணமாக சென்றடைந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தலைநகர் சிசனாவில் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். இந்தியாவில் முதலாக டெங்கு தடுப்பூசிக்கு அரசு ஒப்புதல். கியூடெங்கா என்ற ஜப்பானிய தயாரிப்பு மருந்தை 4 முதல் 60 வயது வரையுள்ளவர்கள் செலுத்தலாம் என அறிவிப்பு.
செப்டம்பர் 1 முதல் மேற்கு வங்காளத்தில் அரசு துறைகளின் அனைத்து தகவல் தொடர்புகளும் வங்க மொழியில் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவுரையின் பேரில் உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக முதல்வர் சுவேந்து அதிகாரி அறிவிப்பு. திரிபுரா மாநில காவல்துறை தலைவர் அனுராக் தன்கர் உயிரிழப்பு. காவல்துறை அலுவலகத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் உடல் கிடைத்த நிலையில் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என தகவல். உத்தராகண்ட் மாநிலத்தில் தொடர் மழையால் பெருக்கெடுத்து ஓடும் அலக்நந்தா மந்தாகினி ஆறுகள். கரையோர கட்டடங்களில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற மாநில அரசு அறிவுறுத்தல். அசாமில் வெள்ள நிலைமை மோசமடைந்துள்ள நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5ஆக உயர்வு. 7 மாவட்டங்களில் 57,000க்கும் அதிகமான மக்கள் பாதிப்பு. காஷ்மீர், உத்தராகண்ட் மாநிலங்களில் பலத்த மழை, மண் சரிவு எதிரொலி. அமர்நாத், வைஷ்ணோ தேவி, சார்தாம் புனித யாத்திரைகள் தற்காலிகமாக நிறுத்தம். ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது ஸ்பெயின் அணி. இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி.